அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உச்சிராடம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக தனுசு ராசின்றது காலபுருஷம்னா அந்த மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் வரிசையாக சொல்கிறோம் இல்லையா, அதில் 9வது கட்டமாக இருக்குது. இது பாக்யஸ்தானம் பேர். அது மட்டும் இல்லை, இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சம் அடையிறது கிடையாது, நீசம் அடையிறது கிடையாது. அதனால பொதுவாக அவங்களுக்கு பெரிய லெவலில் துன்பங்கள் வர்றதில்லை. அதனால் எந்த ஒரு கஷ்ட நேரத்தையும் அவங்க தாண்டி வரக்கூடிய ஒரு வல்லமை பொதுவாக தனுசு ராசிக்கு இருக்குது. கஷ்டங்கள் வரும், ஆனால் அதெல்லாம் தாண்டக்கூடிய தன்மை வந்துடும். அந்த நேரத்தில் ஏதாச்சும் உதவி வந்துடும். இவங்க பொதுவாக நேர்மையாக நடக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் இந்த ராசிக்கு அதிபதின்றதுனால நேர்மையான வழியில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க போனாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இப்போ இந்த ராசிக்கு ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரி பலன் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 3வது வீட்டில் ராகு இருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு. அதே மாதிரி சுக்கிரன் 7வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிடுது. இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போயிடுது. அப்போ 2 பேரும் அங்கேருந்து பார்க்கறதுனால ஒரு யோகம், குருவும் சுக்கிரனும் சேர்றதுனால கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாரு. சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் அந்த சுக்கிரன் குரு சேர்க்கையினால் நடக்கிறது. சூரியன் உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கார். இவங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் 8வது வீட்டில் இருக்கார். அங்கே புதன் ஏற்கனவே வக்ரமாக இருக்கு. புதன் வக்ரமாக இருக்குது. ஆடி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து வக்ரம் ஆகிடுறது. அந்த மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி ஆகிடுது. பொதுவாக அதனால் சுப காரியங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதுக்கான முயற்சிகள் நடக்கும். ஆனால் இந்த மாத இறுதியில் தான் அது முடிவாகும். ஸோ அது மாதிரி சுப காரியங்கள்லாம் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குழப்பிட்டு தள்ளி போயிட்டே இருக்கும், கடைசியில் முடிவாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு 9வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கு. ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் 10வது வீட்டுக்கு வந்துடுறார். இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இந்த கிரக சூழ்நிலையில் இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக இவங்களுடைய வேலை, வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பாராட்டும் கிடைக்கும். வேலை வேலை பொதுவாக அவங்க வேலைக்கு அஞ்ச மாட்டாங்க. வேலை நிறையா இருக்கும். வேலைக்கு பாராட்டும் கிடைக்கும். இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுடைய நம்பிக்கை கிடைக்கும். அது மாதிரி பழைய தொடர்புகள் இருக்கணும் இல்லையா, வியாபாரம் செஞ்சால் முன்னால் ஏற்கனவே உள்ளவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவும் கட்டுப்பாட்டிலே இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். அது மாதிரி அந்த புதிய முதலீடுன்றது நிலம், தங்கம் இந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சொந்தக்காரங்க மூலமாக வர வேண்டிய பணங்கள்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களில் வரக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் பெரியவங்களோட நல்ல நெருக்கங்கள் உண்டாகும். இதெல்லாம் இந்த மாதம் தனுசு ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எங்கேயானும் பிரயாணம் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வேலை சம்பந்தமாக ஏதாவது வெளியிடங்களுக்கு போகும்போது அதில் உங்களுடைய திறமையும் வெளிப்படும், அதில் வெற்றியும் கிடைக்கும். அதனால் அது மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி புனித தலங்களுக்கு ஏதாச்சும் கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏதாச்சும் அமைஞ்சால் கூட அதுவும் உங்களுடைய நன்மைக்கு தான் இருக்கும். ஏன்னா இப்போ குரு பார்வை இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்குது. அதனால் இப்போ நிச்சயமாக அதுவும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கேஸ் ட்ரபிள், அது மாதிரி வாயு சம்பந்தமான தொந்தரவுகள், உடல் டயர்ட்னஸ் இருக்கும். அதனால் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ணும், இல்லாட்டினா வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும். நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ணும். அதனால் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அதில் தொலைத்தொடர்புகளுக்கு செல்ஃபோன் ரிப்பேர் ஆகலாம், டிவி ரிப்பேர் ஆகலாம்,
ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகலாம், கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கிறதா இருக்கு. நீங்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு ராசி அதிபதி குருன்றதுனால வியாழக்கிழமை வந்து தவறாமல் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. குருவுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை குரு தட்சிணாமூர்த்தி சொல்லலாம். ஓம் கும் குரவே நமஹா அப்படின்றத வந்து நீங்கள் 27 முறை தினமும் ஜெபம் பண்ணலாம். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறது, அது மாதிரி அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம், ஆடி மாதமா அம்மன் கோயிலெல்லாம் விசேஷங்கள் நடக்கும், அதில் வந்து கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஜூலை 24, ஜூலை 30, ஆகஸ்ட் 8 இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆடி மாதம் அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய ஆடி வெள்ளி வந்து ஏதாச்சும் ஒரு வெள்ளி நீங்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். இது மாதிரி வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட விலகி உடல்நிலைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையிலெல்லாம் எல்லாத்தையும் முதல்ல வந்து ஆத்ம திருப்தி கிடைக்கும். அது வந்து உங்கள் எல்லா செயல்கள்லையும் வெளிப்படும். அதனால எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியாக முடியும். இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், நம்ம சேனலை வந்து பாமணி ஜோதிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம போடலாம். உங்களை மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.